டெல்லி சிறப்பு பிரதிநிதி. இப்படி ஒரு பொறுப்பு இருக்கான்றது இந்த மாற்றத்தின் ஆட்சியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பாதி ஜென்சிஸுக்கு தெரியாது. இந்த இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதினா என்னன்னா, இந்த தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த குரலையும் மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறது. அதாவது அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அத்தனை அமைச்சரும் ஒண்ணு, இவரும் கேபினெட் ஒண்ணு. அவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பு. மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னா தளவாய் சுந்தரம், கே.எஸ். விஜயன், கம்பம் செல்வேந்திரன் போன்றவங்க இருந்தாங்க. இவங்கலாம் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதின்ற பதவியை வகிச்சவங்க பல்வேறு அரசியல் பக்குவம் கொண்டவங்க. எல்லா மாநிலத்திலையும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஒரு அரசியல் பக்குவம் கொண்டவங்க தான் போட்டு கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நம்ம மாற்றத்தின் ஆட்சியான தாவேகா ஆட்சியில, தமிழ்நாடு ஆட்சியில வந்து தமிழ்நாடு அரசோட டெல்லி பிரதிநிதியா ஒரு ஆளை போட்டுருக்காங்க, வெங்கட நாராயணன். அவர் யாருன்னா பெங்களூர்ல ஒரு ரியல் எஸ்டேட் சிஇஓ இருந்திருக்காரு. ரெண்டாவது பெங்களூர்ல, கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல தலைமையிடமா கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனில வந்து ஜனநாயகன் சொல்லி நம்ம தமிழக முதல்வர் நடிச்ச படத்தை தயாரிச்சிருக்காரு. இதை மட்டுமே மையமா வச்சு அவரை டெல்லி பிரதிநிதியா கொண்டு போனா என்ன நடக்கும்? எப்படி அது சரியா இருக்கும் நினைக்கிறீங்க? எப்படி என்ன தகுதியில அவரை கொண்டு வந்தீங்க? என்னோட கேள்வி இல்ல, மக்களின் கேள்வி, என்னோட கேள்வியும் வச்சுக்கோங்க. ஏன் கேட்கிறோம்னா, இது மக்களோட வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இதுல கேட்கறதுக்கு 100 விஷயம் இருக்கு. இது உங்க கட்சி பொறுப்பு கிடையாது. நான் அந்த தமிழ்நாட்டு அரசோட ஒரு பிரதிநிதித்துவ பொறுப்பை அப்படி கூப்பிடுறீங்கன்னா என்ன கொடுக்க முடியும்? என்ன இது தவிர வேற என்ன இருக்கீங்க? சரி, கர்நாடகா பெங்களூர் மாநிலத்துல தொழில் பண்ற ஒருத்தட்ட இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேகதாது இந்த மாதிரி விஷயத்துல அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இன்னைக்கு கர்நாடகா, இன்னைக்கு மேகதாதுவை பத்தி ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டிங் அகேன்ஸ்ட் கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த டயத்துல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இது சரியான விஷயம் கிடையாது. ரெண்டாவது, கர்நாடகாவை சேர்ந்த கர்நாடகாவில் தொழில் பண்ற ஒருத்தர் இந்த பொறுப்பு கொடுத்தாலோ, இல்ல கர்நாடகா ஆட்சியாளருக்கு நெருக்கமான வெங்கட நாராயணனுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவிற்கும் ரொம்ப நாள் பிரச்சனையை வந்து தீர்வு பண்ணலாம்னு நினைச்சு கூட இந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. மேலும் நட்பின் இலக்கணமா சொல்றாங்க, நட்புக்காக ஜனநாயகன் படத்தை எடுத்ததுனால இந்த பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, விஜயோட நம்ம இன்றைய முதல்வர் திரு மதிப்புரை விஜய் அவர்களோட வந்து பல கஷ்ட நஷ்டங்களை பயணிச்ச பல பேருக்கு இன்னும் பலவிதமான தமிழ்நாட்டோட அரசோட பொறுப்பு கொடுக்கப்படும்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா திருப்பி சொல்றேன், உங்களோட ஆட்சி, உங்களோட மாற்றம் என்பது மாற்றம் கிடையாது, ஏமாற்றமே.